Praise the Lord. Welcome to ரூபிமா சமையல். இன்னைக்கு நம்ம ரூபிமா சமையல்ல ஒரு புதுவிதமான ரெசிபி பார்க்க போறோங்க. அது என்னன்னா முருங்கைக்காய் ஊறுகாய். ஆமாங்க, முருங்கைக்காவில் நாங்கள் ஊறுகாய் பண்ணியிருக்கிறோம். இன்னும் முருங்கைக்காவில் என்னென்ன செய்யலான்ட்டு நிறைய ரெசிபிஸ் ஐடியா வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம முருங்கைக்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு முருங்கைக்காய் ஊறுகாய் செய்ய போறோங்க. ஊறுகாய் செய்யறதுக்கு நான் இது மாதிரி உள்ள இருக்கிற சதைகளை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வெந்தயத்தையும் கடுகையும் வறுத்துக்கலாம். நான் 3 டீஸ்பூன் கடுகு சேர்த்திருக்கேன். இன்னொரு ஊறுகாய் செய்யணும். அதுக்காக நம்ம இந்த பொடி ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா நம்ம எந்த ஊறுகாய் செஞ்சாலும் அதுல நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணுங்க. வெந்தயம் 3 டீஸ்பூன், வெந்தயம் ரொம்ப கருக்க விடக்கூடாது. நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் வர வரணும் வறுக்கணும். அதே மாதிரி ஹைல வச்சு வறுக்க கூடாது, மீடியம்ல வச்சுதான் வறுக்கணும். பாருங்க, வெந்தயமும் நமக்கு நல்லா வறுபட்டுருச்சு. வெந்தயத்தை எடுத்துடலாம். வெந்தயம் வறுப்படலைன்னா அப்படியே அந்த பிசு பிசுப்பு தன்மையோட நறுக்கு நறுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அரைப்படாது, சரியா டேஸ்டும் இருக்காது. ரெண்டு டீஸ்பூன் சீரகங்க. நான் ஊறுகாய்க்கு சீரகம் சேர்ப்பேன். உடனே சாப்பிட்ற ஊறுகாய், அதனால நான் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்குவேன். சீரகம் கருகிச்சுன்னா ஸ்மெல்ல வேற மாதிரி ஆயிடும். சீரகம் பொடி போட்டதும் உடனே எடுத்துடணும். ஊறுகாய்க்கு தேவையான கல் உப்புங்க. அதுல ஈரப்பதம் இருக்கும். அதனால இந்த கடாயோட சூட்லயே கொஞ்ச நேரம் இந்த ஈரப்பதெல்லாம் போற வரணும். அந்த கடாயோட சூடே போடும். முருங்கைக்காய் ஊறுகாய் செய்யறதுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேங்க. ரெண்டு கப்பு முருங்கைக்காய் பொரிச்சு எடுக்கிறதுக்கு நான் 200 ml நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். ஆமா, பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தாளிக்கணும். இதுல ஒரு நீர் சத்து இருக்கும். அந்த நீர் சத்தெல்லாம் வெளியில வர்றதுக்காக தான் பொரிச்சு எடுக்கிறது. 2 கப்பு நான் முருங்கைக்காவை இது மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். தோல் இல்லாம இந்த சதைகள் மட்டும் 2 கப்பு வச்சிருக்கேன். இந்த 2 கப்பு முருங்கைக்காய்க்கு 200 ml நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ இந்த முருங்கைக்காவை இதுல சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுக்கணும். அடுப்பை சிம்ல வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கிட்டோம். கடுகு
பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்ம அந்த வதக்கி வச்சது இதுல சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் ஃபுல்லா, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடுகு பவுடர் பண்ணிருந்தோம்ல, கடுகு சீரகம் அது 1/2 டீஸ்பூன். தேவையான உப்பு, நான் 2 லெமன் புழிஞ்சிருக்கேன். 2 லெமன் புழிஞ்சிருக்கேன். இந்த லெமன் ஜூஸை நம்ம இதுல சேர்த்துடலாம். நீங்க வினிகர் இருந்ததுன்னா வினிகர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. முருங்கைக்காய் ஊறுகாய் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப அருமையா இருக்குங்க. எல்லா சாப்பாடுக்கும் இது ரொம்ப சூட்டபுளா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு பிடி சாப்பிடணும் போல இருக்குங்க. இதே மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. முருங்கைக்காய் ஊறுகாய் உண்மையாகவே இந்த முருங்கைக்காய் ஊறுகாய் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. முருங்கைக்காய் எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கிறதுனால நீங்களும் இதே போல் முருங்கைக்காய் ஊறுகாய் செஞ்சு பாருங்கள். இந்த வெயில் காலத்தில் நம்ம ஊறுகாய் போட்டு வச்சுக்கிட்டா நம்ம மழை காலத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ரூபிமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.